ஆசிரமத்திலே ஒரு துறவி. அவர் நல்ல பக்குவமானவர். ஆன்ம சிறப்பு நிறைந்தவர். அவருடைய அந்த ஆசிரமத்திலே பல சிஷ்யர்கள் இருந்தார்கள். அதுக்குள்ளே ஒரு தலைமை சிஷ்யர். நீண்ட காலங்கள் அந்த ஆசிரமத்திலே அவருடைய குருவாக அவரை குருவாக ஏற்று அவருக்கு பணிவிடை செய்து வாழ்ந்து பழக்கப்பட்டவன். வயதிலே ஏனைய சிஷ்யர்களை விட மூத்தவன். எனவே அவனுக்கு அங்கு உள்ளவர்கள் மற்றெல்லோரும் மரியாதை கொடுத்தார்கள். இந்த குருவும் அவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அவனை நல்லபடியாக நடத்தி கொள்ளுவார். அந்த ஆசிரமத்துக்கு வருகின்ற அடியவர்கள், பக்தர்கள் எல்லோரும் குருவை நல்ல விதமாக மரியாதை செய்வது இவனுக்கு கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கியது. நானும் தானே காவி உடுத்திருக்கிறேன், நானும் தானே தாடி வளர்த்திருக்கிறேன், நானும் தானே குடுமி வைத்திருக்கிறேன், நானும் ருத்ராட்சம் போட்டிருக்கிறேன், நானும் விபூதி பூசி இருக்கிறேன். என்னுடைய குருவுக்கு இருக்கிற என்ன லட்சணம் எனக்கு இல்லை. எல்லா விதத்திலும் குருவை போலவே இருக்கின்ற குருவினிடத்திலே ஞான உபதேசங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறேன். பக்குவம் எனக்கு இல்லையா? குருவுக்கு கொடுக்கின்ற மரியாதையை எனக்கு தருகிறார்கள் இல்லையே. அது இவனுக்கு ஒரு குறை. குருவை வணங்குவார்கள். குருவை வணங்கிவிட்டு அந்த ஆசிரமத்திலே இருக்கக்கூடிய தலைமை சிஷியன் என்ற முறையிலே இவனையும் வணங்கத்தான் செய்வார்கள். ஆனால் இவனுக்குள்ளே இது ஒரு குறைபாடு. கொஞ்ச நாள் இதே மனப்பாங்கோடு அவன் இருந்து கொள்ள அந்த எண்ணம் இன்னும் அவனுக்குள்ளே வலுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவரோடு இருக்கும் காலத்தில், இவரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு மரியாதை கிடைக்கப் போவதில்லை. நான் இவரை விட்டு போனால்தான், எங்காவது போய் ஒரு தனி ஆசிரமம் அமைத்து தனியே நான் குருவாக அடையாளப்பட்டு கொண்டால்தான் எனக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். நேரே வந்து இதை குருவிடத்திலே கூட தெரிவித்தான். குருவே, உங்களோடு இருக்கும் காலம் வரைக்கும் என்னை யாரும் மதிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. உங்களுக்கு தருகிற மரியாதையை அவர்கள் எனக்கு தருகிறார்கள் இல்லை. நான் உங்களை விட்டு பிரிந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். அப்படியாப்பா? உன் விருப்பம் என்னமோ அப்படியே செய்து கொள். சரி சுவாமி, நான் புறப்படுகிறேன் என்று ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்பட்டான். எங்கிருந்தாலும் நல்லாக இரு, நல்லபடியாக ஆன்ம பக்குவத்தோடு வளர்வாயாக, உண்மையிலேயே மனப்பூர்வமாக வாழ்த்தி அவன் பிரிந்து போகிறான் என்று அவனை கோபித்தோ சபித்தோ அல்லது வெறுத்தோ அனுப்பவில்லை. நல்லபடியாக ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். அப்படியே போனவன் கொஞ்சம் தூரம் போய் ஒரு ஆசிரமம் அமைத்தான். அங்கே தங்கி தன்னுடைய இந்த துறவு வாழ்வை முன்னெடுப்பதற்கு முன்னர் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், என்னுடைய குருநாதரிடத்திலே இருக்கின்ற வித்தையை விட ஒரு சிறந்த வித்தையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் குருவிடத்திலே இல்லாத பெருமை என்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி என்னை எல்லோரும் மதிப்பார்கள், வருவார்கள். இந்த குருவினுடைய அடையாளத்தையே நான் இல்லாமல் செய்து காட்டுகிறேன். குருவை விஞ்சிய சிஷியன் என்று இந்த உலகம் என்னை பாராட்ட வேண்டும். என்ன செய்யலாம் என்று பார்த்தான். ரொம்ப தூரம் போய் ஒரு பெரிய ஞானியை கண்டு ஒரு அருங்கலையை தேட வேண்டும் என்று தேடி அலைகிறான். ஒரு இடத்திலே சில வித்தை காட்டுகிற காரியங்கள் எல்லாம் நடந்தது. நீர் மேலே நடப்பது, அப்படி ஒரு கலை. இவன் பார்த்தா இதுதான் சரியான கலை, இந்த கலை மட்டும் தெரிந்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய குருநாதரை எல்லாம் வெஞ்சி விடலாம். அந்த கலையை படிக்க வேண்டும் என்று போய் கேட்டான். அங்கு உள்ளவர்கள் தாராளமாக படிக்கலாம், 12 ஆண்டுகள் நீ அதற்கு செலவழிக்க வேண்டி இருக்கும், ரொம்ப அந்த பயிற்சியை பெற வேண்டும், நீ வேண்டுமானால் இன்று முதல் அந்த பயிற்சிக்கு இணைந்து கொள், தாராளமாக இணைகிறேன் என்று 12 ஆண்டுகள் தொடர்ந்து பயிற்சி பண்ணி தன்னுடைய உடம்பை லாவகமாக்கி அணுவளவாக பாரமிழக்க செய்து அப்படி என்று அந்த கலையை பயின்று கொண்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்தான். அந்த 12 ஆண்டுகளுக்கு ஏற்ற பக்குவம், முதிர்ச்சி எல்லாம் அவனிடத்திலே வந்து சேர்ந்தது. தன்னுடைய ஆசிரமத்தை அதாவது இந்த குருவினுடைய ஆசிரமத்திலே இருந்து சற்று தொலைவாக தன்னுடைய ஆசிரமத்தை அமைச்சு கொண்டு வழிபடுவதற்கு, தன்னுடைய ஆசிரமத்திலே தன்னுடைய துறவு வாழ்வை முன்னெடுப்பதற்கு முன்னால் இந்த பெருமையை குருவிடத்திலே சென்று சொல்லிவிட்டு வருவோம்.
குருவுக்கு போய் சொல்லிவிட்டு வருவோம் என்று புறப்பட்டார். அப்படி புறப்பட்டு குருவுக்கு வந்து சொல்லுகிறான், குருவே, நான் ஒரு அருங்கலை கற்று வந்திருக்கிறேன். அப்படியாப்பா, ரொம்ப மகிழ்ச்சி, வாப்பா உட்கார், ஏதாவது சாப்பிடுகிறாயா, எப்படி இருக்கிறாய், நன்றாக இருக்கிறாயா, சுகதுக்கங்கள் எல்லாம் எப்படி? நல்லது மகனே, என்ன கலையை கற்று வந்திருக்கிறாய்? அதெல்லாம் வாயால சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க அந்த கலைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியாப்பா, நான் எனக்கு தெரிஞ்சிருக்காத ஒரு கலையை என் மாணவன், என் சிஷ்யன் கற்றிருக்கிறான் என்றால் அதை விட எனக்கு பெருமை என்ன இருக்கிறது? நல்லது. எனக்கு தெரிஞ்சது என்னமோ ரொம்ப குறைச்சலா தானப்பா தெரியும். நான் ஒன்றும் பெரிய வித்தக்காரன் கிடையாது, பெரிய ஞானி, பெரிய தத்துவம், பெரிய புலமை உள்ளவன் எல்லாம் கிடையாது. என்னை விட நீ வளர்ந்திருக்கிறாய் என்று கேட்கிற போதே எனக்கு பூரிப்பாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு 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 வேஷமாக செய்யவில்லை. உண்மையாக அந்த மனுஷன் அவ்வளவு பக்குவத்தோடு அணுகினார். சரி சரி இருக்கட்டுக்கு, நீங்கள் வாருங்கள் என்று ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்றார். குருவே, இந்த ஆற்றங்கரையிலே நில்லுங்கள். கண்ணிமைக்காமல் என் காரியங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். தண்ணிக்கு மேலே ஏறி அப்படியே நடந்து போகிறான். அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நடந்தான். தண்ணிக்குள்ள கால் வச்சு கால் அப்படியே தண்ணிக்கு மேல தரையிலே எப்படி கால் பதியாமல் கால் நிலத்திலே பரவிய வண்ணம் போய்கொண்டிருப்பானோ அதே போல தண்ணியில போறான். அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சான். ஒரு பெரிய வாக், அப்படியே வாட்டர் வாக், அப்படியே போயிட்டு 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 சுத்தி எல்லாம் அடியே வந்து வந்து கேட்டான், எப்படி எப்படி இருக்கிறது? ஆஹா, அபாரம், ரொம்ப நல்லா இருக்கு மகனே, ரொம்ப நல்லது, அற்புதம், சபாஷ், நல்லதப்பா, ஆசீர்வாதம், நன்றது. சரி, இந்த ஒன்றுதானா கற்றிருக்கிறாய் அல்லது இதை விட வேறு ஏதாவது? இல்லை இல்லை, இதுக்கே 12 ஆண்டுகள் செலவழித்திருக்கிறேன். இதற்கு என்னப்பா 12 ஆண்டுகள் செலவழித்தாய்? ஒரு 10 பைசா கொடுத்தா படகுல கொண்டு போய் விட்டுட்டு வருவானே, படகுக்காரன் கொண்டே உன்னை இறக்குவானே, இதுக்கு போய் 12 ஆண்டுகளை வீணாக்கினாயா? இவனுக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா இவ்வளவு பெரிய கலையை கற்று அதி அற்புதமான பாராட்டுக்குரிய ஒரு பெருங்கலை என்று கர்வத்தோடு வந்து காட்டினா இந்த மனுஷன் இப்படி போட்டுடைக்குதே. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சிஷியனை மட்டந்தட்டி முட்டாளாக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு வெறுப்புணர்ச்சியிலே தன்னிடத்தில் தெரியாத ஒரு கலை, தனக்கு தெரிந்திருக்காத ஒரு கலையை அவன் கற்றுக்கொண்டு விட்டான் என்கின்ற வெறுப்பிலே எல்லாம் அந்த மனுஷன் பேசவில்லை, அந்த குரு பேசவில்லை. அந்த குரு சொன்ன விடயம் உண்மையிலேயே கேட்குது. அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட புரியவில்லை. ஒரு ஞானிக்கு, ஒரு துறவிக்கு நீர்மேலே நடந்து காட்ட வேண்டிய தேவை எங்கேடா வந்தது? ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய தேவை இருந்தால் ஒரு படகுக்காரனிடம் பணத்தை கொடுத்தால் அவன் கொண்டு போய் விட்டுவிட போகிறான். ஒரு துறவிக்கு வித்தை காட்டுவதல்லவே வேலை. துறவி ஆன்ம பக்குவத்தோடு புலனடக்கத்தோடு இறைவனை தேட வேண்டியவன். இந்த வித்தை காட்டுகிற காரியங்கள் எல்லாம் ஒரு கைதட்டு வாங்கலாம், ஒரு சபாஷ் வாங்கலாம். அது யாருக்கு வேண்டும்? புகழ் விரும்பிகளாக இந்த உலக சஞ்சாரங்களிலே தங்களை புகழ் நிறுத்தி வாழ விளைகின்றவர்களுக்குத்தான் அதெல்லாம் தேவை. வேண்டாமை என்னும் விழுச்செல்வத்தோடு எல்லா விருப்புகளையும் வெறுத்து இந்த உலகத்திலே இருக்கிற ஆரவாரங்களிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பக்குவமான ஆன்ம ஈடேற்றத்தின் வழி நடக்க வேண்டிய ஒரு துறவி வேடிக்கை காட்டுகிற வித்தை காட்டுகிற காரியங்களிலே இறங்கினால் அது பரிகசிப்பது. மகனே, உனக்குண்டான மதிப்பு பிறர் கொடுப்பதல்ல, அதை நீ உருவாக்க வேண்டும் என்றால் நீ பக்குவத்தை நாட வேண்டும். இன்னொருவரிடத்திலே மதிப்பை எதிர்பார்க்கின்ற போதே நீ துறவுக்கான தகுதியை இழந்து விட்டாய். உன் விருப்பத்துக்கு நான் எவ்விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது என்று உன்னை விட்டு வைத்தேன், அனுப்பி வைத்தேன், வழி கொடுத்தேன். உனக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டினேன். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நீ வருகிற போது ஏதோ நல்ல ஒரு ஆன்ம பக்குவத்தை கை கொண்டு வந்திருக்கிறாய், ஒரு துறவு நோக்கிய முன்னேற்றத்தை தான் நீ வியந்து சொல்லுகிறாய் என்று அதை அறிய ஆவலோடு இருந்தேன், மகிழ்ச்சியோடு இருந்தேன். ஆனால் வெறும் வித்தைக்காக 12 ஆண்டுகளை வீணாக்கி இருக்கிறாயே. நினைத்து பாருங்கள். எங்கள் குருநாதர் கம்பபாரதி ஐயா இந்த கதையை சொல்லுவார். சொல்லுவதற்கு எங்கே இந்த
இந்த கதையை சொல்லுவார் என்றால் சம்பந்தர், அப்பர் சுவாமி, சுந்தரர் இவர்கள் எல்லோரும் பல அற்புதங்களை நிகழ்த்தினார்கள். வரலாறுகளை படித்து பார்த்தால் தெரியும், மாணிக்க வாசக சுவாமிகள் பெரும்பாலும் ஒரு அற்புதமும் நிகழ்த்தவில்லை. மாணிக்க வாசகருக்காக நரிகளை பரிகளாக்கி மீண்டும் பரிகளை நரிகளாக்கி வைகை ஆற்றை பெருக்கெடுக்க வைத்து வைகை ஆற்றை செம்மண செல்விக்காக அடைக்க வந்து இப்படி இறைவன் சில அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறான். ஆனால் மாணிக்க வாசகர் நேரடியாக என்ன அற்புதங்களை நிகழ்த்தினார் என்று கேட்டால் ஆச்சரியம்தான். ஏனென்று கேட்டால் ஒரு ஞானிக்கு அற்புதம் நிகழ்த்துவதல்ல வேலை. அப்படி என்றால் மற்றவர்கள், நான் முன்னே சொன்ன அந்த தேவார முதலிகள் சமயகுரவர்களிலே மாணிக்க வாசகர் தவிர்ந்த அந்த மூவரும் சாமானியர்களா என்று கேட்டால் இல்லை. அவர்களை விட இவர் மேம்பட்ட ஞான பக்குவம் உள்ளவர் என்பதை நாங்கள் அறிவோம். மாணிக்க வாசகருடைய பக்குவமான உயர்நிலை என்பது சைவத்தில் அது தனி நிலை. இங்கே நாயன்மார்களுக்குள்ளே வேறுபாடு காண்பதல்ல நான் சொல்ல வருவது. துறவி துறவுக்குண்டான ஞான பக்குவத்தோடு இருந்தால் அவனுக்குண்டான மதிப்பு தானாக வந்தெய்தும். இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.